அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார விவகாரத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் இந்த தீர்ப்பை நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை மகளிர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்க இருக்கிறது. இந்த விவகாரம், இந்த வழக்கு கடந்து வந்த பாதை பற்றிய மேலும் விவரங்களோடு சதீஷ் முருகன். ஒற்றியூ. டிசம்பர் 23ஆம் தேதி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக தகவல்கள் பரவின. டிசம்பர் 24ஆம் தேதி அந்த மாணவி கோட்டுப்புறம் காவல் நிலையத்தில் அந்த புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் ஞானசேகரன் என்பவர் மீது டிசம்பர் 25ஆம் தேதி வழக்கு பதிவானது செய்யப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக டிசம்பர் 28ஆம் தேதி நீதிமன்றம் தாமாக முன்வந்து 3 துணை ஆணையர்கள், ஐபிஎஸ் அதிகாரிகள், பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து இந்த வழக்கு விசாரணையை நடத்த உத்தரவிட்டிருந்தன. அதன் அடிப்படையில் இந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. கடந்த ஜனவரி 5ஆம் தேதி, அதாவது ஜனவரி 5ஆம் தேதியை பொறுத்தவரையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் 200 பக்கங்கள் கொண்ட அந்த குற்றப்பத்திரிகையானது ஞானசேகரனுக்கு எதிராக அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதற்கு அடுத்த கட்டமாக ஞானசேகரன் மீது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள், இதே போன்ற குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்த காரணத்தினால் அவர் மீது குண்டர் சட்டமானது பாய்ந்தது. குண்டர் சட்டத்தை பொறுத்தவரையில் பிப்ரவரி 21ஆம் தேதி அவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக மார்ச் 7ஆம் தேதி சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கானது மாற்றப்பட்டது. அன்றிலிருந்து இந்த வழக்கு தொடர் விசாரணையை சந்தித்து வருகிறது. ஏப்ரல் 8ஆம் தேதியை பொறுத்தவரையில் ஞானசேகரனை விடுவிக்க அவர் தரப்பில், அதாவது ஞானசேகரன் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்கிறார். தன் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு எந்தவித அடிப்படை ஆதாரங்கள் இல்லை எனவும் தன்னை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் எனவும் ஏப்ரல் மாதம் ஞானசேகரன் தரப்பில் இந்த வழக்கு மனுவானது தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த மனுவை பின்னர் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஏப்ரல் 23ஆம் தேதி அரசு தரப்பு சாட்சியங்கள் விசாரணையை தொடங்குகின்றன. அரசு தரப்பு சாட்சியங்களை பொறுத்தவரையில் இந்த வழக்கில் சுமார் 29 சாட்சிகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மே 19ஆம் தேதி அரசு தரப்பு சாட்சி விசாரணை நிறைவு செய்யப்பட்டது. அதற்கு அடுத்த கட்டமாக மே 21ஆம் தேதி இருதரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதங்கள் தொடங்கின. இந்த இருதரப்பு வழக்கறிஞர்களுடைய வாதங்கள் என்பது இந்த சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்வது, இருதரப்பிலும் மாறி மாறி அந்த விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றிருக்கும். அதற்கு அடுத்த கட்டமாக மே 23ஆம் தேதி அனைத்து தரப்பு விசாரணைகளும் நிறைவடைந்து தீர்ப்பினுடைய தேதியானது குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இதற்கு அடுத்த கட்டமாக தான் இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிமன்றம் அறிவித்திருந்தது. இதுதான் இந்த கடந்து வந்த பாதையாக பார்க்கப்படுகிறது. ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கு மிகவும் ஒரு சென்சிட்டிவான வழக்காக பார்க்கப்பட்டது. அதே போன்று இந்த வழக்கில் நம் திரும்ப திரும்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், குறுகிய காலகட்டத்தில் மிக விரைவாக இந்த வழக்கு விசாரணை நிறைவு செய்யப்பட்டது. விசாரணை நிறைவு செய்து இந்த தீர்ப்பு வரை இன்று வந்திருக்கிறது. குற்றப்பத்திரிகை தாக்கலை பொறுத்தவரையில் தொடர்ந்து நமது இந்திய அரசியலமைப்பு சட்டங்களும் பல்வேறு சட்டங்களும் மகளிருக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் உடனடியான ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு விதிக்கப்பட்டு அதற்குள் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பது இருந்தாலும் கூட அது நடைமுறையில் பின்பற்றப்படாமலேயே இருந்து வருகிறது என்பதுதான் நமக்கு நிதர்சனமாக இருக்கிறது. அதன் அடுத்த கட்டமாக தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள், மாதர் அமைப்புகளாக இருக்கட்டும், மாணவர் அமைப்புகள், பல்வேறு சமூக அமைப்புகளும் இந்த சட்டங்களை முறையாக பின்பற்றி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் ரீதியாக துன்புறுத்தலோ அல்லது எந்த வகையான துன்புறுத்தலாக இருந்தாலும் குறிப்பிட்ட சட்டம் அனுமதித்திருக்கக்கூடிய அந்த காலக்கெடுவிற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல், இழப்பீடு, குற்றவாளிக்கான அந்த குற்றம் சுமத்தப்பட்டவருக்கான அந்த தண்டனை உள்ளிட்டவற்றை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கை பொறுத்தவரையில் குறுகிய ஒரு 5 மாத காலத்திற்குள்ளாகவே இந்த தீர்ப்பு வரை வந்திருக்கிறதை நாம் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. ஹரி, என்னென்ன செக்ஷன்ஸில் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதை பார்க்கும்பொழுது உச்சபட்சமாக அவருக்கு என்ன தண்டனை கிடைக்கக்கூடும்? நிச்சயமாக ஹரி, 12 பிரிவுகளின் கீழ் ஞானசேகரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக ஒரு 4-5 பிரிவுகளின் கீழ், அதாவது புகார் அளித்த உடனேயே ஒரு 4-5 பிரிவின் கீழ் தான் அந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருந்தது. தொடர் விசாரணையில் இவர் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகள், இந்த மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இவர் என்ன மாதிரியான எம்ஓ என்று சொல்லக்கூடிய மோடஸ் ஆபரண்டி விஷயங்களை பின்பற்றி இந்த குற்றங்களில் ஈடுபட்டார் என்கிற அடிப்படையில் பின்னாடி குற்றப்பத்திரிகையில் சில வழக்குகள் சேர்க்கப்பட்டு மொத்தமாக ஒரு 12 பிரிவுகளின் கீழ் இவர் மீது இந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்க்கும் என்றால், முதல் முறையாக இவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, இவர் பெண்கள் அதே போன்று ஆண் நண்பர் பெண் நண்பர் நெருக்கமாக இருப்பதை வீடியோ எடுத்து அதை காட்டி மிரட்டி அவர்களிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவது என்பதுதான்
இவர் மீது வைக்கப்பட்ட முதல் குற்றச்சாட்டு. அதன்படி தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு 66 கீழ் இவருக்கு இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரிவை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக இவருக்கு ஒரு 3 வருடங்கள் சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு சட்டம். இந்த சட்டத்தின் கீழ் அவருக்கு அந்த சட்டப்பிரிவில் 4வது உட்பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரிவின்படி அதிகபட்சமாக 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல இந்திய தண்டனை சட்டத்தை பொறுத்தவரையில் அத்துமீறி ஊழல் நுழைந்து சட்டவிரோதமாக ஒருவரை சிறைப்பிடித்தல் என்கிற அடிப்படையில் அதிகபட்சமாக 14 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்படலாம். இந்த பிரிவானது 331 கீழ் 6 என்கிற அடிப்படையில் வருகிறது. இந்தியன் பீனல் கோட் என்று தற்பொழுது BNS என்று மாற்றப்படுகிறது. BNS 331 கீழ் 6 என்ற அடிப்படையில் அத்துமீறி உள்ளே நுழைந்து, அதாவது இவர் அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து அந்த மாணவியை சிறைப்பிடித்தல் என்கிற அடிப்படையில் அதுக்கு 14 ஆண்டுகள் வரை அவருக்கு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அது தொடர்ச்சியாக BNS 126 கீழ் 2 இந்த சட்டப்பிரிவு என்பது சட்டவிரோதமாக ஒருவரை தடுத்து நிறுத்தி வைத்தல். அதாவது இந்த வழக்கில் அந்த பெண்ணை இவர் சட்டவிரோதமாக முதலில் சிறைப்பிடித்தார். அப்புறம் அவர் யாருமோ அந்த பெண் அணுகாமல் இருப்பதற்கு அந்த உறுதி செய்வதற்காக அதை வேறுவித பொய்களை சொல்லி தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் அந்த சட்டப்பிரிவின் கீழ் அவருக்கு 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. BNS 140 கீழ் 4 இந்த சட்டப்பிரிவை பொறுத்தவரையில் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் அதே போன்று அபராதமும், அதாவது இந்த அபராதம் பொறுத்தவரையில் நீதிபதி முடிவு செய்கிற குறிப்பிட்ட தொகையாக இருக்கலாம் என்கிற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல் BNS 127 கீழ் 2 என்கிற சட்டப்பிரிவு சட்டவிரோதமாக ஒருவரை சிறைப்பிடித்து அவரிடை மிரட்டுவது உள்ளிட்ட பிரிவை குறிக்கிறது. இந்த பிரிவு அந்த குற்றத்திற்காக ஓராண்டு சிறையும் 5,000 ரூபாய் அபராதமும் இவருக்கு விதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று மிக முக்கியமாக இந்த வழக்கில் ஒரு பெண்ணை மானபங்கம் செய்வது என்பது குறிப்பிடப்பட்ட ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் BNS 75 கீழ் 2 இதில் 3 பிரிவுகள் கூடுதலாகவே அதே உட்பிரிவின் கீழ் சேர்க்கப்படும். 75, 1, 2 அதே போன்று 74, 76 ஆகிய 4 பிரிவுகளுக்கும் சேர்த்து மொத்தம் இவர்களுக்கு 15 ஆண்டு சிறை. இந்த 4 பிரிவுகளுக்கு மட்டும் இவருக்கு 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அதே போன்று குறிப்பிட்ட ஒரு தொகை அபராதமாக விதிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த 4 பிரிவை பொறுத்தவரையில் பெண்ணை மானபங்கப்படுத்துதல், பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அவரை துன்புறுத்துவது, அதே போன்று அவருக்கு தொல்லை கொடுப்பது, பாலியல் தொல்லை கொடுப்பது என்கிற இந்த 4 பிரிவின் கீழ் 15 ஆண்டுகள் வரை இவருக்கு இந்த 4 பிரிவுகளில் மட்டும் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அடுத்த கட்டமாக மிக முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்தவரையில் பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதை உறுதி செய்யும் வகையில் BNS 64/1 பாலியல் வன்கொடுமை பிரிவு, இந்த பிரிவு தான் மிக முக்கியமான பிரிவு. இந்த பிரிவை பொறுத்தவரையில் ஆயுள் தண்டனை ஞானசேகரனுக்கு கிடைக்க வாய்ப்பு இருப்பது. இந்த பிரிவு இந்த பிரிவின் கீழ் குற்றம் உறுதி செய்யப்பட்டால் ஆயுள் தண்டனை என்பது உறுதியாக கிடைக்கும் என்கிற அடிப்படையில் அந்த பிரிவும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.